தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/3/2023 வியாழக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், மாலை 4:14 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்வை வளமாக்கும் வடிவ ஜோதிடம் அப்படின்னு சொல்ல போகிறேன். கிராஃபாலஜி, அதாவது எந்த வடிவத்தில் நம்ம பெயர் அமைக்கிறோமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கை அமையும். இறைவன் படைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வடிவத்தில் பல கோடி மக்கள் இருக்கோம். ஒருத்த மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நம்மளே கண்டுபிடிக்கிறதுக்கு சில சமயம் திணறுவோம். ஒரே மாதிரி இருந்தால் கூட ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அப்படி வடிவத்தை இறைவன் மாற்றி உலகம் பூரா மக்களை படித்திருக்கிறது மாதிரி எழுத்துகளிலேயும் சில வடிவம் இருக்கு இல்லையா? ஏ அப்படிங்கிறது எப்படி இருக்குது, பிங்கிறது எப்படி இருக்குது, சிங்கிற வடிவம் எப்படி இருக்குது, டிங்கிற வடிவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு கிராஃபாலஜின்னு சொல்லி ஒரு மெத்தடு, அந்த முறையை நான் ஆராய்ந்து ஒரு 15 வருடத்துக்கு முன்னால் தினத்தந்தியில் தொடராக எழுதினேன். ஒரு ஆண்டுக்கு மேலே தொடர் எழுதினேன். நிறைய பாராட்டுகள் குவிந்தது. அந்த வடிவ ஜோதிடத்தை விரைவில் புத்தகமாக ஆக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வடிவ ஜோதிடத்தின் அடிப்படையில் சொல்கிற போது ஒருவருடைய பெயர் எழுத்தில் ஏ அப்படிங்கிற எழுத்து இருந்தால் என்ன ஆகும், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏ என்கிற எழுத்தினுடைய வடிவத்தை பாருங்கள், கோபுரம் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு முக்கோணம் மாதிரி நடுவில் ஒரு கோடு வரும். அந்த ஏ என்பது கோபுரம் மாதிரி இருக்கிறதுனால அதற்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு அடைமொழி என்ன அப்படின்னா கோபுர எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆக நான் சூட்டிய பெயர் அதுக்கு கோபுர எழுத்துன்னு. அந்த ஏ என்பது ஒருவருடைய பெயரில் வந்தால் அவருடைய வாழ்க்கை கோபுரம் போல உயரும். ஆனால் அவங்க என்ன மாதிரி அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும், எப்படி இடர்பாடுகள் வரும், அவங்க என்ன மாதிரி குணம் வாய்ந்தவர்கள்ங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏ என்ற எழுத்தை வளைவாக வச்சு போடக்கூடாது. மேலே உள்ள கோபுரம் மாதிரி இல்லாமல் சில பேர் ஏயை அப்படி வளைச்சு போடுவாங்க. அப்படி வளைச்சு போட்டால் அவங்களுடைய வாழ்க்கை வளைவாக போய்விடும். ஏ என்பது கோபுரம் மாதிரி நிமிர்ந்து இருக்கணும். நடுவில் ஒரு குறுக்கீடு வருது. சரிபாதி அளவில் ஒரு குறுக்கீடு வர்றதுனால வாழ்க்கையினுடைய சரிபாதி வயதில் அவங்களுக்கு தடைகள், குறுக்கீடுகள் நிறைய வரும். ஆனால் அதை காட்டிலும் அவர்கள் அதில் போராடி வெற்றி பெற்று முன்னேறி மேலே அவங்க வாழ்க்கையை கோபுரம் போல உயரச் செய்து கொள்வார்களாம். அதனாலே உங்கள் பெயரில் ஏ என்ற எழுத்து இருக்கா, இருந்தால் அதை எப்படி போட்டுக்கணும், எந்த வடிவத்தில் எழுதணும், அதாவது 5 முறைன்னு ஒன்று நான் கண்டுபிடிச்சேன். அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, கிராஃபாலஜி, ஃபிகராலஜி அப்படின்னு சொல்லி எல்லா வடிவங்கள்லையும் அஸ்ட்ராலஜி, அதாவது ஜோதிடம், எண்கணிதம், ரத்தினங்கள், அதுக்கு பிறகு வடிவ ஜோதிடம், அது மாதிரி ப்ரோனாலஜி இதெல்லாம் கண்டுபிடிச்சி 5ங்கிற முறையில் தினத்தந்தியில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதினேன். அதில் ஒவ்வொரு எழுத்துக்களுடைய வளைவு, நாக எழுத்துன்னா எது, சோக எழுத்துன்னா எது, வாகான எழுத்து நம்ம எழுதினோம்னா வாழ்க்கை வளம் பெறும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருந்தேன். அவற்றை பற்றியெல்லாம் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைக்கு பொல்லாதவர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்வது நல்லது. உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆனால் அந்த செவ்வாயினுடைய பார்வை சனியை பதிகின்றது, சனியின் மீது பதிகின்றது. சனி மகரத்தில் இருக்கின்றார், செவ்வாய் மிதுனத்தில் இருக்கின்றார், 8ஆம் பார்வையாக பார்க்கின்றார். ராசிநாதன் ஒரு பகை கிரகத்தை பார்க்கின்ற பொழுது சில போராட்டங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேல் அதிகாரிகளோடு மோதல்கள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனம் தேவை. ஜென்மத்திலே ராகு இருப்பதால் பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும். மாலை 4:17க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றே சொல்லலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் கூடுகின்ற நாள். மூத்தவர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்திருக்கின்றார். எனவே விரயங்கள் வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் பொறுத்தவரை 6லே கேது இருப்பதால் மேலிடத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை மேலிடம் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் கூட அமையலாம். அதே நேரத்தில் விரையாதிபதி செவ்வாய் 2இல் இருப்பதனாலே விரயத்திற்கேற்ற பொருளாதாரம் வந்து சேரும். இடம் பூமி வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அந்த காரியங்கள் செவ்வனே முடியக்கூடிய அமைப்பும் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய ராசியிலேயே லாபாதிபதி செவ்வாய் இருந்து அஷ்டமத்து சனியை பார்க்கின்றார். அஷ்டமத்தில் இருக்கும் சனியே கொஞ்சம் கடுமை என்றாலும் கூட அதை செவ்வாய் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிலைமை சீராக இருக்காது. பொருளாதாரத்திலே கூட சரிவு ஏற்படலாம். நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உடன் இருப்பவர்களும் உடன் பிறப்புகளும் உங்களுக்கு பகையாக மாறலாம். வாங்கிய பூமியை விற்கிறோமே என்று கூட நீங்கள் கவலைப்படலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு கை நழுவி செல்லலாம், கவனம் தேவை.
கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குதூகலம் கூடும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், இனத்தார் பகை மாறும், எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் உங்களுக்கு தக்க விதத்தில் பாதுகாப்பு கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். அதே நேரம் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இந்த நாள் இனிய நாள். குரு பார்வையும் இருக்கிறது. இன்றைக்கு குருவாரம் என்பதால் குருவை கும்பிடுவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு மாலை 4:17 வரை சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் மாலை நேரம் 4:17 வரை எந்த புது முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அதிகாரிகளுடன் கூட அல்லல்கள் ஏற்படலாம். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள். எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட்டாலும் செயல்படுவதிலே சில தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். சந்திராஷ்டமம் விலகிய பின்னால் உங்களுக்கு நன்மைகள் என்பதால் எதுவும் புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் மாலை நேரத்திலே நீங்கள் செய்வது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு மாலை 4:17க்கு மேல் சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாகவே இருக்கும். மாலை நேரத்திலே சலசலப்பாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் காலை நேரத்தில் புது முயற்சிகளை நீங்கள் செய்து விடுவது நல்லது. உத்தியோகம் போன்றவற்றிலே தலைமை அதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருப்பவர்களே சிக்கல்கள் கூட உருவாகலாம். பிறருக்கு பொறுப்பு சொன்னாலும் ஆபத்து. அதே நேரம் உத்தியோகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் சக பணியாளர்களிடம் கொடுத்தால் அவர்கள் அதை நிறைவேற்றாமல் மீண்டும் உங்களிடமே வரப்போகிறது. அதன் மூலமும் பிரச்சனைகள் வரலாம். எப்படி இருந்தாலும் இன்று நீங்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் பணப்புழக்கம் ஓரளவு திருப்தியாக இருக்கும். குருவையும் நீங்களும் வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்திலே கேது. எனவே நீங்கள் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்றமும் இரக்கமும் கலந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையலாம். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களின் ஆதரவு குறைவாகவே கிடைக்கும். வீட்டில் வளர்க்கும் அதாவது விலங்குகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 7லே சுக்கிரன் இருப்பதால் விரயங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு யோகமாக வர வேண்டும் என்றால் வழிபாடுகள் தான் கை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இன்னல்கள் அகல இறைவனை பணிய வேண்டிய நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்க்கின்றார். எனவே இறை வழிபாடு உங்களுக்கு இனிமை சேர்க்கும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். அரசு வேலைக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மேலதிகாரிகளிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். 6லே ராகு இருப்பதனாலே உங்களுக்கு பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. 3ஆம் இடத்திலே சனி முன்னேற்றம் தருகிற இடத்தில் சனி சொந்த வீட்டில் இருக்கின்றார். பொதுவாகவே 3க்கு அதிபதி 3இல் இருக்கின்ற பொழுது வழக்குகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இதுவரை இருந்த சில காரியங்களில் இப்பொழுது நீங்கள் நினைத்தபடியே இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படப் போகின்றன. அது மட்டுமல்ல, குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவது மிக மிக யோகம். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படப் போகின்றன. இன்று நீங்களும் தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அரைகுறையாக நின்ற பணிகள் இனிதே முடியும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். அவரை விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கின்றார். எனவே நீங்கள் யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் அது நிறைவேற்றுவதில் தடுமாற்றம் ஏற்படலாம். அதனால் விரயங்களும் ஏற்படலாம். அவர்களுக்கு இந்த வேலையை முடித்துக் கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இடம்பூமி வாங்குவதிலே கூட சில தகராறுகள் வரலாம். இன்று நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதிகாரிகளிடம் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைப்பது கூட கொஞ்சம் அரிதாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று உங்களுடைய ராசிநாதன் குருவுக்குரிய கிழமை என்பதாலே இன்று நவகிரகத்தில் உள்ள குருவை கும்பிடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. எனவே ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பது மட்டுமல்ல, செவ்வாயின் பார்வையும் அதில் பதிகிறது. மன நிம்மதி எள்ளளவுக்கு கூட இருக்குமா என்பது சந்தேகம்தான். எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இடமாற்றங்களை கேட்டு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடுவதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். தொடர்ந்து வருகின்ற துயரங்களால் நீங்கள் அவதிப்படாமல் இருக்க வேண்டுமானால் இன்று குருவை கும்பிடுவது நல்லது.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். உள்ள மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. குரு 2இல் இருக்கின்றார். அவரோடு சூரியனும் புதனும் இணைந்து புது ஆதித்ய யோகம் உருவாவதால் கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். மாமன் மைத்துனோடியில் மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறலாம். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 4:17 வரை உங்களுடைய ராசிக்குள் சந்திரன், சூரியன், சந்திரன், குரு, புதன் 4 கிரகங்கள் கூட்டுக்கிரக யோக அமைப்பில் இருப்பதால் உங்களுடைய கருத்துக்களை உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உத்தியோகத்திலே என்ன சலுகை கேட்டாலும் அதை கொடுக்கலாம். குறிப்பாக இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் கேட்டால் அது கூட அமையலாம். உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். உடன்போடு அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். தனவரவும் தாராளமாக இருக்கும். இந்த நாள் யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.